அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம கடந்த நிகழ்ச்சி தலையில காயப்பட்டு இருந்தது. காயப்பட்ட மிருகம் சொஸ்தமாக்கப்பட்டது. அது எப்படி காயப்பட்டது, அது எப்படி சொஸ்தமாக்கப்பட்டது அப்படின்ற செய்தியை கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். பூமியிலிருந்து எழுப்பி வந்த மிருகம். வசனத்தை முதல்ல நம்ம வாசிக்கலாம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழுப்பி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்தது. வலு சர்ப்பம் போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அப்போஸ்தலனாகிய யோவான் இன்னொரு மிருகம் பூமியிலிருந்து எழுப்பி வருகிறதாக காண்கிறார். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? 13வது அதிகாரம் 1, 2, 3, 4, 5, 6 வசனம் பற்றி பார்த்தோம். இப்போ வேறொரு காட்சியை யோவான் பார்க்கிறாரு. பூமியிலிருந்து ஒரு மிருகம் மேலே எழுப்பி வருது அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி இருக்குதுன்னாக்கா, ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான ஆட்டுக்குட்டி இல்லை, ஆனா ஆட்டுக்குட்டியை போல மாதிரி ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்தது என வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டி போல இருந்துச்சு, அதுக்கு தலையில 2 கொம்பு இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியை போல என்பது அதாவது இந்த பூமியிலிருந்து எழுப்பி வர மிருகம் யாரை குறிக்குது அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசியை குறிக்கிற அடையாளம். 2 கொம்புகளை உடையதாய் என்பது 2 கொம்பு இருக்குது. அந்த ஆட்டுக்குட்டியை போல இருக்கிற அந்த மிருகத்துக்கு 2 கொம்பு இருக்குது அப்படின்னு பார்த்தேன் இல்லையா? அந்த 2 கொம்பு யாருன்னாக்கா, அது ஒரு ஆளை குறிக்கிறதாங்க. யாரை குறிக்குதுனாக்கா, கள்ள தீர்க்கதரிசிக்குள்ள இருக்கிற 2 ஆவிகள். அதாவது கள்ள கிறிஸ்துவ அந்தி கிறிஸ்துவோ கள்ள தீர்க்கதரிசியும் ஆவார்கள். அந்த 2 கொம்பு யாரை குறிக்குது அடையாளம்னா, அந்தி கிறிஸ்துவ குறிக்கிறது ஒரு கொம்பு, இன்னொரு கொம்பு கள்ள தீர்க்கதரிசியை குறிக்கிறது இன்னொரு கொம்பு. அது அந்த 2 கொம்பினுடைய அடையாளம். 2 கொம்பு. அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்லுது? கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்கிறார். இங்கே 2 பெயர்களை குறிப்பிட்டு கூறுகிறார். இயேசு சாமியே சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் தோன்றி கடைசி நாள அற்புத அடையாளத்தை செஞ்சு மக்களை வஞ்சிப்பாங்க அப்படின்னு இயேசு சாமியே 2 பேர், கள்ள கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி 2 பேரை மென்ஷன் பண்றாருங்க. பூமியிலிருந்து எழுப்பி வந்த மிருகம் வலு சர்ப்பத்தை போல பேசினது அப்படின்னு பார்க்கிறோம். பூமியிலிருந்து, அதாவது அந்த கள்ள தீர்க்கதரிசி, அது அவன் யாரை போல, அவனும் ஒரு மனுஷன் தான். பூமியிலிருந்து வரான் பத்தியா, அவனும் மனிதன் தான். அவன் யாரை போல பேசினானாக்கா, வலு சர்ப்பம் எப்படி பேசுச்சு, அந்த லூசி பிசாசு எப்படி பேசுது, அது போல இவனும் பேசினானா. வலு சர்ப்பத்தை போல் பேசினது. இந்த இரண்டாவது மிருகம்
கள்ள தீர்க்கதரிசி என்று. இந்த பூமியிலிருந்து எழுப்பி வந்து பற்றிய ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான 2 கொம்பு உடைய அந்த மிருகம் யாரை குறிக்குதுன்னா கள்ள தீர்க்கதரிசி தான். இதுக்கு வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனமும், 19வது அதிகாரம் 20வது வசனமும், 20வது அதிகாரம் 10வது வசனங்களின் மூலம் இவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி தான் என்று இந்த வசனத்தங்களை நம்ம படித்து பார்த்தோம்னாக்கா அதில் இவனை பற்றி எழுதி இப்போ இவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி தான் அப்படின்னு நம்மளால் நல்லா புரிந்து கொள்ள முடியும். கள்ள தீர்க்கதரிசியும் ஒரு மனிதன் தான். அந்தி கிறிஸ்து எப்படி ஒரு மனிதனோ அதே போல கள்ள தீர்க்கதரிசியும் ஒரு மனிதன் தான். அந்த கள்ள தீர்க்கதரிசி தான் ஆட்டுக்குட்டியை போல 2 கொம்பு உடையதா இருந்தது சொல்ற பத்தியா, அது கள்ள தீர்க்கதரிசி தான். இவன் 2 முறை, அதாவது இப்படி நம்ம இவன் கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லி சொல்ற பத்தியா, வலு சர்ப்பத்தை போல பேசினது அப்படின்னு சொல்ற பத்தியா, கள்ள கிறிஸ்துக்களும் அப்படின்னு சொல்ற பத்தியா, இந்த கள்ள தீர்க்கதரிசி அவங்களோட கூட அவன் எப்படி சேர்ந்திருக்கிறான் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாங்க. இவன் 2 முறை அந்தி கிறிஸ்துவாகிய முதல் மிருகத்துடனும் கடலிலிருந்து சமுத்திரத்திலிருந்து எழுப்பி வந்தது பத்தியா மிருகம் சென்ற நிகழ்ச்சியில நம்ம பார்த்தப்ப அந்த மிருகம் தான் முதல் மிருகம், அந்தி கிறிஸ்து. அவன் 2 முறை அவனோடு கூடவும் 1 முறை வலு சர்ப்பமாகிய பிசாசுடனும் இன்னொரு முறை வலு சர்ப்பமாகிய சாத்தானோடும் இன்னொரு முறை 3வது முறை வலு சர்ப்பமும் வலு சர்ப்பமும் பிசாசுடனும் வலு சர்ப்பமும் அந்தி கிறிஸ்து, இந்த 2 பேரோடு கூட இவனும் சேர்றான். முதல்ல வந்து தனித்தனி 2 முறை அந்தி கிறிஸ்துவோட கூட சேர்ந்திருக்கிறான், இன்னொரு முறை வலு சர்ப்பமாகிய பிசாசோட கூட சேர்ந்திருக்கிறான், 3வது முறை அந்தி கிறிஸ்து வலு சர்ப்பம் 2 பேரும் ஒன்னா இருக்க சொல்ல இவனும் கூட்டா சேர்ந்து இருக்கிறான் அப்படின்னு சம்பந்தப்பட்டு கூறுகிறதினால் இருப்பதால் இவனும் ஒரு ஆள் தான். நம்ம 3 வசனங்களை படிச்ச வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 19வது அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம வசனத்தை கோடிட்டு காட்டணும் பத்தியா, அதான் இதுல இந்த கள்ள தீர்க்கதரிசியும் இணைஞ்சிருக்கிறான் அப்படின்னு அந்த வசனங்கள் சொல்லுதுங்க. அப்படின்னா இவனும் ஒரு ஆள் தான் அப்படின்ற அர்த்தம். இவன் அந்தி கிறிஸ்து அல்ல, இவன் வந்து அந்தி கிறிஸ்து கிடையாது. இவன் கள்ள தீர்க்கதரிசி என்று தனிப்பட்ட பெயரோட அழைக்கப்படுவதிலிருந்து தெளிவாகிறது. இவன் தனிப்பட்ட முறையில் இவனை கள்ள தீர்க்கதரிசி தான் சொல்லி சொல்றாங்க. அந்த பேரு இவனுக்கு இட்டு கூப்பிடுறதுனால இவன் ஒரு மனிதன் அப்படின்னு நம்மளால நல்லா தெரிஞ்சுக்க முடியுதுங்க. 2வது மிருகம் தான் பூமியிலிருந்து வந்தது. ஆட்டுக்குட்டி போல 2 கொம்புள்ளது தான் பூமியிலிருந்து எழுப்பி வந்தது 2வது மிருகம். இந்த 2வது மிருகம் பூமியிலிருந்து எழுப்பி வருவதான காட்சி. பூமியில இருந்து ஒரு மிருகம் மேலே ஏறி வருது. இந்த காட்சி எப்படி தெரியுமா இருக்குதா, ஒரு உயிர் தெழுந்து வரும் நபராக கள்ள தீர்க்கதரிசியை உருவகப்படுத்துகின்றது. பூமியிலிருந்து மேலே ஏறி வருது. இந்த காட்சி எதை அர்த்தப்படுத்துது அப்படின்னா, ஒரு உயிர் தெழுதல். பூமியிலிருந்து இயேசுசாமி வரும்பொழுது கூட மறிச்சு உயிர் பெற்று எழுவாங்க பத்தியா, அது மண்ணிலிருந்து தானே உயிர் பெற்று எழறாங்க, சரீரம் உயிர் பெற்று எழுது. அது போல இவன் ஒரு உயிர் தெழுந்து வரும் நபராக கள்ள தீர்க்கதரிசியை உருவகப்படுத்துதான், உருவகமா சொல்லுதான். பூமியிலிருந்து ஏறி வரான் அப்படின்னா இவனுக்குள்ள இருந்து செயல்படுகிற ஆவியானது பாதாளத்திலிருந்து பூமியிலிருந்து தான் எழும்பி வரும் அப்படின்ற அர்த்தமா. தீர்க்கதரிசிகளின் வேலை என்ன? பிற்காலத்தில் நடக்கக்கூடியவர்களை முன்கூட்டியே சொல்பவர்கள் தான் தீர்க்கதரிசிங்க.
அப்ப இவன் கள்ள தீர்க்கதரிசி, உண்மையான தீர்க்கதரிசி இவன் கிடையாது. கடைசியான 3 வருடத்தில் எலியாவும் மோசேயும் விண்ணுலகில் இருந்து இறங்கி வந்து கிறிஸ்துவுக்கும் பரலோக தேவனுக்கும் சாட்சி சொல்லுவார்கள். எப்போ? அந்த கடைசி கால உபத்திரவ நேரத்தில் இந்த 2 சாட்சிகளும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரலோக தேவனாகிய பிதாவுக்கும் இவங்க 2 பேரும் சாட்சி சொல்லுவாங்க. இதே வேளையில் எலியாவும் மோசேயும் இந்த உலகத்துல உபத்திரவ காலத்துல சாட்சி சொல்ற வேளையில பாதாளத்தில் இருந்து 2 மனிதர்கள் எழுப்பி வந்து வலு சர்ப்பமான பிசாசுக்கும் அந்தி கிறிஸ்துவை பற்றியும் கள்ள தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். வானத்திலிருந்து இறங்கி வராங்க, விண்ணுலகிலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வராங்க எலியாவும் மோசேயும். அவங்க பரலோக தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சாட்சி சொல்றாங்க. இவன் இந்த கள்ள தீர்க்கதரிசி பூமியிலிருந்து எழுப்பி வரானா, கீழிருந்து பூமியிலிருந்து எழுப்பி வந்து இவன் யாருக்கு சாட்சி சொல்றான், இவன் யாரை மேன்மைப்படுத்தி சொல்றான் அப்படின்னா வலு சர்ப்பத்தை பத்தியும் அந்தி கிறிஸ்துவை பத்தியும் மேன்மையா சொல்லுவான். இவன் அவங்கள பத்தி தீர்க்கதரிசனம் சொல்லுவான். 2 பேரை குறிக்கிறதாக அடையாளம் தான் ஆட்டுக்குட்டிக்கு 2 கொம்புகளாகும். இது வலு சர்ப்பம் போல பேசினது. முதல் மிருகம் அந்தி கிறிஸ்து, 2வது மிருகம் கள்ள தீர்க்கதரிசி. இவர்கள் உயிரோட அக்கினி கடலில் தள்ளப்பட்ட நிலையானது. இவங்களை உயிரோட அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்கன்னு வசனத்துல எழுதி இருக்குதுங்க. உயிரோட அப்படின்னா மனுஷன் தானே உயிரோடு இருப்பாங்க, ஆவி தள்ளக்கூடிய மனுஷன் தான். அப்ப இந்த 2 பேரும் மனிதர்கள் தான். அதனாலதான் இவங்களை உயிரோடுவே கடல்ல தள்ளுறாங்க அப்படின்ற செய்தியானது, வார்த்தையானது இவர்கள் இருவரும் யாரு? அந்தி கிறிஸ்து என்ற மனிதனும் கள்ள தீர்க்கதரிசி என்ற மனிதன், இந்த 2 பேரும் சாதாரண மனிதர்களுக்கு உரிய மரணம் அல்ல என்பது மனிதர்கள் என்பது நிரூபிக்கிறது. சாதாரண மனிதர்கள் கிடையாது இவங்க. இவங்களுடைய மரணமே கொடூரமா இருக்குது, வித்தியாசமா இருக்குது. உயிரோடு அக்கினி கடல்ல தள்ளிடுறாங்க. மற்றவங்க நம்மெல்லாம் மறிச்சு பூமியில வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம உயிர் பெற்று எழறோம். ஆனா இவங்க உயிரோடுவே அக்கினி கடல்ல தள்ளுறாங்களாம். யார? அந்தி கிறிஸ்துவாகிய மனிதனையும் கள்ள தீர்க்கதரிசி, இந்த 2 பேரையும். கடைசியாக உயிர் பெற்று எழுந்த ரோம சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்கிறவன் சாதாரண மனிதன் அல்ல. அதாவது இந்த அந்தி கிறிஸ்து தான் கடைசி நாட்கள்ல ரோம சாம்ராஜ்யத்தை தலைமையா கொண்டு ஆளுகை செய்ய போறான், ஆட்சி செய்ய போறான். அப்ப அந்த ரோம சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற மனுஷன் சாதாரண மனுஷன் கிடையாதான். இவன் அபூர்வ மனிதனாய் இருப்பான். இவனே அந்தி கிறிஸ்து ஆவான். அப்போ ரோம சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறவன் யாருன்னா அந்தி கிறிஸ்து தான் ஆளுகை செய்வான். இவன் சாதாரண மனுஷன் இல்லை. திரியேக தேவனாக, அதாவது நம்ம பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். திரியேக தேவனாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இதே போலவே வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி இவர்கள் சாத்தானின் திருத்துவமாக இருப்பார்கள். சாத்தானுடைய திருத்துவமா யாரு? வலு சர்ப்பம், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. இப்போ பிதா தான் ஆதியில, பிதா போல இருக்கிறவன் யாரு? வலு சர்ப்பம். போலி பிதா யாரு? வலு சர்ப்பம். இயேசு மனிதனாக பூமிக்கு வந்தார்.
பிதா கிட்ட இருந்து இயேசு சாமி இந்த பூமிக்கு வந்தாரு, மனிதனா வந்தாரு. வலு சர்ப்பம் என்ற போலி பிதா கிட்ட இருந்து அந்தி கிறிஸ்து என்ற மனிதன் இந்த பூமியில வரான். புரியுதுங்களா? இயேசு எப்படி மனிதனா இந்த பூமிக்கு வந்தாரோ அதே போல அந்தி கிறிஸ்துவும் மனிதனாக இந்த பூமியில பிறக்கிறான். இயேசு பரிசுத்த ஆவியினால ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார். அதே போல அந்தி கிறிஸ்துவும் இந்த கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியும் வலு சர்ப்பத்தினுடைய ஆவியும் இந்த அந்தி கிறிஸ்துக்குள்ள ஊற்றப்படும். வலு சர்ப்பத்தினுடைய ஆவியும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியும் கள்ள தீர்க்கதரிசிக்குள்ள ஊற்றப்படும். பிதா வலு சர்ப்பம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போல இருக்கிறவன் அந்தி கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவரை போல இருக்கிறது கள்ள தீர்க்கதரிசி. பார்க்க இயலாத, கண்ணுக்கு புலப்படாத வலு சர்ப்பத்தில், அதாவது பிசாச, அது ஈவில் ஸ்பிரிட், கெட்ட ஆவி. அது யாராலும் கண்ணால பார்க்க முடியாது. பார்க்க இயலாத, கண்ணுக்கு புலப்படாத, கண்ணால பார்க்க முடியாத வலு சர்ப்பத்தில் போலியான பிதாவையும் மிருகத்தில், அதாவது மிருகம், முதல் மிருகம் யாரு? அந்தி கிறிஸ்து. இயேசுவை போல இருக்கிறவன் அந்தி கிறிஸ்து மனிதன். மிருகத்தில் கேட்டின் மகனாக அந்தி கிறிஸ்துவையும் பார்க்கலாம். வலு சர்ப்பத்துக்கு ஒரே குமாரனாக, எப்படி நம்ம பிதாவாகிய தேவனுக்கு ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருந்தாரோ அதே போல வலு சர்ப்பத்துக்கு ஒரே பேரான குமாரன் இருக்கிறானா. அது யாருன்னா அதுதான் அந்தி கிறிஸ்துவான். அந்தி கிறிஸ்து பூமியில் தோன்றி மரித்து உயிர்த்தெழுந்து அவனுக்கு பிதாவாகிய வலு சர்ப்பத்தால் சிங்காசனம் கொடுக்கப்பட்டவனாய் பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்து இந்த பூமியில தோன்றி பூமிக்கு வரான். 10 கூட்டமைப்பு ராஜாக்களுக்குள்ள இருக்கிறான். சாகடிக்கிறாங்க, செத்துறான். அப்புறம் அவன் மீண்டும் இயேசு எப்படி மரித்து உயிர் எழுந்தாரோ அதே போல இவனும் உயிர் பெற்று எழறான். உயிர் பெற்று எழுந்து அவனது பிதாவாகிய வலு சர்ப்பத்தால், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் எழுந்த பிறகு பிதாவினுடைய வலது பாசத்தில் எப்படி அமர்ந்திருக்கிறாரோ அதே போல இந்த வலு சர்ப்பம் என்ற போலி பிதா கிட்ட பிதாவுடைய சிங்காசனத்தை வலு சர்ப்பத்தினுடைய மகனாகிய அந்தி கிறிஸ்துக்கு அந்த சிங்காசனத்தை கொடுக்குதான். எது? அந்த போலி பிதான்ற வலு சர்ப்பம். அவனது பிதாவாகிய வலு சர்ப்பத்தால் சிங்காசனம் கொடுக்கப்பட்டவனாய் பார்க்கிறோம். வலு சர்ப்பத்தின் கள்ள ஆவியும் இவனின் மகனாகிய அந்தி கிறிஸ்துவின் கள்ள ஆவியும் கள்ள தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்டதால் இந்த 2 பேருடைய ஆவியும், வலு சர்ப்பத்தினுடைய கள்ள ஆவியும் அந்தி கிறிஸ்துனுடைய கள்ள ஆவியும், இந்த 2 ஆவியும் யாருக்குள்ள ஊற்றப்படுது? கள்ள தீர்க்கதரிசிக்குள்ள ஊற்றப்படுது. இவன் வலு சர்ப்பத்து அப்படி ஊற்றப்பட்டதனால தான் அப்ப வலு சர்ப்பத்தினுடைய ஆவியும் அந்தி கிறிஸ்துனுடைய ஆவியும் இப்ப யாருக்குள்ள இருக்குது? கள்ள தீர்க்கதரிசிக்குள்ள இருக்குது. அதனால தான் இவன் வலு சர்ப்பத்தை போல பேசக்கூடிய ஆளாகவும், வலு சர்ப்பத்தை போல பேசலாம் அப்படின்னு வசனம் வந்து பத்தியா, அந்த ஆவி இவனுக்குள்ள இறங்குறதுனால தான் இவனும் வலு சர்ப்பத்தை போல பேசக்கூடிய ஆளாகவும் பார்க்கிறோம். எலியாவுக்கு அதாவது இந்த ஆவி, வலு சர்ப்பத்தினுடைய ஆவியும் அந்தி கிறிஸ்துனுடைய ஆவியும்
கள்ள தீர்க்கதரிசிக்குள்ள ஊற்றப்பட்டதனால தான் கள்ள தீர்க்கதரிசி அந்த கடைசி 3 வருஷத்துல உபத்திரவ காலத்துல எலியாவும் மோசேயும் வந்து கடவுளை அக்கினியை இறக்கி காட்டுவாங்க. அக்கினி இறக்கி காட்டுறது தான் டெஸ்ட், பரிசோதனை. உபத்திரவ காலத்துல எலியா எப்படி கார்மெல் மலையில அக்கினி இறங்கி உண்மையான தேவனை நிரூபிச்சு காட்டினாரோ அது போல உபத்திரவ காலத்துல இந்த 2 பேரும் அக்கினி இறக்கி காட்டுவாங்க. அந்த நேரத்துல இந்த கள்ள தீர்க்கதரிசியும் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி காட்டுவான். அப்ப அவனுக்கு அந்த வல்லமை எங்க வந்து வருதுனாக்கா, வலு சர்பத்தினிடமிருந்தும் அந்தி கிறிஸ்து கிட்ட ஆவி கள்ள தீர்க்கதரிசிக்குள்ள ஊற்றப்பட்டதுனால தான் இந்த அக்கினியை எவனோ வானத்திலிருந்து அக்கினி இறக்கி காட்டி அற்புதம் அடையாளங்களை செய்ய வைக்கிறான். ஒரு திருத்துவத்திற்கு உட்பட்டவனாக வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனத்தில் இந்த 3 பேரும் யாரு? வலு சர்பம், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. இந்த 3 பேரும் அக்கினியும் கந்தகமான கடலில் பங்கடைந்தார்கள் என்பது மேலும் உறுதிப்படுத்துவதாய் உள்ளது. மேலும் அந்தி கிறிஸ்து ராஜாவாக இருந்து ராஜ்யத்தை அரசாளுவான். எங்க? ரோம சாம்ராஜ்யத்தை இவன் தலைநகரமாக கொண்டு உலகத்துக்கே ராஜாவாக ஆளுகை செய்கிறவன் யாரு? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து என்ற மனிதன் ஒரு ராஜா. ஆனால் கள்ள தீர்க்கதரிசியோ ராஜா கிடையாது. இயேசு வந்து ராஜாதி ராஜாவாய் இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி அந்தி கிறிஸ்துவோ தேசங்களை ஆளுகை செய்கிற ராஜாவா இருப்பான். ஆனா கள்ள தீர்க்கதரிசி ராஜா கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் வந்து மக்களுக்கு ரட்சிப்பினுடைய பணி செய்யறதுக்காகவும் பலவிதமான நற்காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து நல்வழிப்படுத்துறதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அதே போலத்தான் கள்ள தீர்க்கதரிசியும் பரிசுத்த ஆவியானவரை போலவே இந்த பூமியில செயல்படுவான். ஆனால் கள்ள தீர்க்கதரிசியோ ராஜா அல்ல. கள்ள தீர்க்கதரிசி தன்னை உயர்த்த மாட்டான். கள்ள தீர்க்கதரிசி நான் வந்து ஒரு ராஜான்னு சொல்ல மாட்டான். ஆனா அந்தி கிறிஸ்து தான் ஒரு ராஜா, தன்னை வெளிப்படுத்த மேன்மைப்படுத்திக்குவான். ஆனா கள்ள தீர்க்கதரிசி அந்த மாதிரி தன்னை உயர்த்த மாட்டான். முதல் மிருகமான அந்தி கிறிஸ்துவை உயர்த்தி மகிமைப்படுத்துவான். அந்தி கிறிஸ்துவாகிய மனிதனை இயேசுவை போல கிராமர் அந்தி கிறிஸ்து அவனை இந்த கள்ள தீர்க்கதரிசி உயர்த்தி மகிமைப்படுத்துவானா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் எப்படி உயர்த்தி மகிமையடைய வைத்தாரோ அதே போல இந்த கள்ள தீர்க்கதரிசியும் பூமியிலிருந்து எழுப்பி வந்து பாரு, ஆட்டுக்குட்டி போல 2 கொம்புடைய மிருகம், அதுதான் கள்ள தீர்க்கதரிசி. அது அந்தி கிறிஸ்துவை உயர்த்தி மேன்மைப்படுத்துமா. கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்தி கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவானது. இப்போ கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவம். கள்ள தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவரை போல, அந்தி கிறிஸ்து வந்து இயேசு கிறிஸ்து போல. இப்ப இயேசு கிறிஸ்துக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் என்ன மாதிரி உறவு இருக்குதோ அதே போலத்தான் கள்ள தீர்க்கதரிசிக்கும் அந்தி கிறிஸ்துக்கும் உள்ள உறவு அப்படி நெருக்கமா இருக்குமா. கள்ள தீர்க்கதரிசிக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவானது பரிசுத்த ஆவியானவருக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள தொடர்புக்கு சமமானது. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு எப்படி அந்த உறவு தொடர்பாக அதுக்கு சமமானதான். எது?
கள்ள தீர்க்கதரிசிக்கும் ஆந்தி கிறிஸ்துக்குள்ள இருக்கிற உறவு. கள்ள தீர்க்கதரிசியாகிய மிருகம் பூமியிலிருந்து ஏறி வந்ததே இது பூமியையும் அதில் வசிப்பவர்களையும் முதல் மிருகத்துக்கு சொரூபத்தை செய்து வணங்கும்படி செய்வான். இந்த முதல் மிருகம் அந்தி கிறிஸ்து காயப்பட்டு உயிர் பெற்று எழுது பற்றி அந்தி கிறிஸ்து, அந்த மிருகத்துக்கு ஒரு சுரூபம் செய்யுங்க, சுரூபம் செஞ்சு நீங்கள்லாம் வணங்குங்க அப்படின்னு இந்த கள்ள தீர்க்கதரிசி உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு சொல்லுவானா. பூமியிலிருந்து எழுப்பி வருது பாரு, ஆட்டுக்குட்டியை போல 2 கொம்புள்ள மிருகம், அது சொல்லுதான் அந்தி கிறிஸ்துக்கு சிலையை செஞ்சு வையே, அந்த சிலையை நீங்கள் எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு பூமியில் இருக்கிற மக்களுக்கு குடிகளுக்கு சொல்லுதான். இவனுக்கு ஜீவனை அளிக்கக்கூடிய வல்லமை உண்டு. இவனுக்கு இந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் போல இவனும் செயல்படுறான் இந்த கள்ள தீர்க்கதரிசி. அதனால பரிசுத்த ஆவியானவர் எப்படி மற்றவங்களுக்குள்ள போகும்போது ஜீவனை பெற்றுக்கொள்றாங்களோ அதே போல இவனும் மற்றவனுக்கு ஜீவனை கூடியவனாக இருப்பானா. ஏன்னா சிலையை செஞ்சு வைக்கிறாங்க பத்தியா, அந்த சிலைக்கு இவன் ஜீவனை கொடுப்பானா, சிலை பேசுமா. பரிசுத்த ஆவியானவரை போலவே அச்சு பிசகாமல் எவனும் செய்வான். பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன காரியமெல்லாம் பண்றாரோ அதே போல இந்த கள்ள தீர்க்கதரிசியும் இந்த பூமியில வலு சர்வத்துக்கும் அந்தி கிறிஸ்துக்கும் காரியங்களை நிகழ்த்தி காட்டுவான் மக்கள் மத்தியில. மீட்கப்படும் நாளுக்கென்று கிறிஸ்துவின் அடியார்கள் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை இடப்படுவது போல ஒரு ஆத்துமா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டதுன்னாக்கா பரிசுத்த ஆவியானவர் அச்சாரமாக கொடுக்குறாங்க. அதே போலதான், அதாவது ரட்சிப்பு என்ற முத்திரையிடுறாங்க. யாரு? பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய நெற்றிகளில இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால முத்திரையிடுறாங்க. நீ ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு அடையாளம் வர்றாங்க. கள்ள தீர்க்கதரிசியும் அழிவின் நாளுக்கென்று அந்தி கிறிஸ்துவின் ஆட்களை முத்திரையிடுவான். எப்படி பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய நெத்தியில இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால முத்திரை இட்டாரோ அதே போல கடைசி நாள அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய நெற்றிகளில எவனோ அடையாளம் விடுவானா. அந்த அடையாளம் தான் 666. கடைசி நாட்கள்ல அந்தி கிறிஸ்துவையும் அவனை பின் செல்லுகிற மக்களுக்கும் இந்த கள்ள தீர்க்கதரிசி நெற்றில 666 என்ற முத்திரை குத்துவான். முத்திரை குத்துனாக்கா அந்த முத்திரை பார்க்கும்போது நீ அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளு அப்படின்ற அடையாளம். இந்த வேலை யார் செய்யறது? கள்ள தீர்க்கதரிசி பண்றான். கள்ள தீர்க்கதரிசியும் அழிவின் நாளுக்கென்று அந்தி கிறிஸ்துவின் ஆட்களை முத்திரையிடுவான். இத வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 16வது வசனத்துல இதை நம்ம பார்க்கலாம். கள்ள தீர்க்கதரிசிக்கு கள்ள தீர்க்கதரிசி ஒரு அற்புதமான வேலை செய்யற ஒரு ஆள், அற்புத வேலையாள். எப்படி பரிசுத்த ஆவியானோர் அற்புத அடையாளங்களை செய்கிறாரோ அதே மாதிரி இவனும் அந்தி கிறிஸ்துக்கும் வலு சர்ப்பத்துக்கும் வேலை செய்யற ஆள் இவன். கிறிஸ்துவானவர் அற்புத நாதராக இருந்த போதிலும் அவர் எல்லா விதமான மகத்தான கிரியைகளையும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே தான் செய்தார் என்று
அப்போஸ்தலர் பணி 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இயேசுசாமி அற்புதம் செய்கிற நாதர் தான், இருந்தாலும் அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லா விதமான மகத்தான அற்புத அடையாளம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு தான் இயேசு கிறிஸ்து செய்தார் அப்படின்னு அப்போஸ்தலர் பணியில நம்ம அதை பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம், அதாவது 666 அந்த வசனத்தை நம்ம வசனம் 17வது வசனம், அதை இப்போ நம்ம பார்க்கலாமா? அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அது நாமத்தையாவது, அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது, இதனாலே ஞானம் விளங்கும் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. இந்த முத்திரையை எடுத்துக்கிட்டா தான் வாங்க முடியுமா, விற்க முடியுமா? இந்த முத்திரையை எடுக்கலைன்னா, 666 இந்த முத்திரையை எடுக்கலைன்னா வாங்கவும் முடியாதான், விற்கவும் முடியாதான். இதிலே ஞானம் விளங்கும்னு வசனம் வந்துடுச்சு. அப்படின்னா இதனுடைய அர்த்தம் எல்லாம் சகரியாவினுடைய புஸ்தகத்திலிருந்து மரக்கால்குள் அடைக்கப்பட்ட பெண், ஈய மூடியை போட்டு மரக்கால்குள்ள ஒரு பெண் அடைக்கப்பட்டு இருக்கிறாள் அப்படின்னு சகரியாவினுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அந்த கருத்தும் இந்த 13வது அதிகாரத்தில் வர 17வது வசனமும் ஒன்னா சேர்த்து வைத்து நம்ம பார்த்தா தான் அந்த 666ன்றது நம்மளுக்கு நல்லா விளங்கும். அதை நான் தனியாக வீடியோவில் கொண்டு வருவோம். அடுத்த வீடியோவை அதை தான் நான் போடுவேன். 666 பற்றி நான் போடுவோம். இதோட 13வது அதிகாரம் நம்மளுக்கு முடிஞ்சு போகுது. அடுத்த நிகழ்ச்சியில் 14வது அதிகாரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் தெளிவாக தான் பேசின வரேன். நிறைய விஷயங்கள் இருக்குங்க, ஆனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து தான் நான் இந்த கருத்து மத்தியில் வச்சிருக்கிறேங்க. என்னுடைய வீடியோ பாருங்கள், வேதத்தை எடுத்து வாசிங்க. இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் நல்லா புரிஞ்சிடும். 13வது அதிகாரத்தில் வர சமுத்திரத்திலிருந்து எழும்பி வர மிருகமும் பூமியிலிருந்து எழும்பி வர மிருகமும் காயப்பட்டு சொஸ்தமான முதல் மிருகமும் என்னன்றத இந்த 13வது அதிகாரத்தில் நம்ம பார்த்து முடிச்சிட்டோமோ. இன்னொரு மிருகம் வருதுங்க, அது தண்ணீரிலிருந்து எழுப்பி வருது, அது மேலே ஒரு ஸ்திரீ உட்காந்துருக்கிறா அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாமா. நம்ம நிறைய பாபிலோனை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. அந்த பாபிலோனை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிக்கினா தான் 15வது அதிகாரமும் 18, 19வது அதிகாரம் நம்மளுக்கு நல்லா புரியும். இன்னும் கலசம் ஓற்றப்படுதலெல்லாம் இருக்குது, அதை பற்றியெல்லாம் நம்ம பேசலாம். இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள், சர்ச் மெம்பர்ஸுக்கு சொல்லுங்கள். ஊழியத்துக்கு போனால் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி பேசிட்டு வராங்க. அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். தவறான செய்திகளும் போதிக்கப்பட்டு வருது. இந்த வசனத்துக்கு இல்லாத செய்தியெல்லாம் உலகத்தில் நடந்து முடிந்த வரலாற்று செய்திகளை எடுத்துட்டு இதுதான் அந்தி கிறிஸ்து, முதலாம் உலக போர் தான் அந்தி கிறிஸ்து, 2ஆம் உலக போர் தான் சிவப்பு குதிரை, வெள்ளை குதிரை தான் முதலாம் உலக போர். இதெல்லாம் தவறான செய்திகள். இந்த தவறான செய்தியை கொண்டு என்கிட்ட கொடுத்த நீங்க இத பாருங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. உங்களுக்கு புரியலன்னா நீங்க வேற யாருடைய செய்தியை நீங்க கேட்குறீங்க, அதை கொண்டு என்கிட்ட கொடுத்து நீங்க பாருங்கன்னா என்ன அர்த்தம்? அது அந்த செய்தியே தவறான செய்திங்க.
வசனத்துக்கு புறம்பா இருக்குது செய்தியெல்லாம். ஒருத்தர் 7வது முத்திரை உடைக்கப்படும் போது தேவ ரகசியம் வெளிப்படும் அப்படின்னு பேசுறாங்க. என்ன இது தேவ ரகசியம்? நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாது, அந்த ரகசியத்தை நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நானும் ஆர்வமா அந்த வீடியோ பார்த்தா என்னென்னத்தையோ பேசி கடைசியில் ஒண்ணுமே இல்லை, செய்தியே இல்லை, ரகசியமே கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக வீடியோவை போடக்கூடாதுமா, யூடியூப் நடத்தாதீங்க, சத்தியத்தை சத்தியமா எடுத்து சொல்லுங்க. அதனால சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னு வசனத்துல எழுதியிருக்குது. ஆத்மா அறுவடை செய்யணும், பரலோக தேவனுக்கு நம்ம ஆட்களை சேர்க்கணும், பரலோக இயேசுசாமி நம்ம கிட்ட விட்டுட்டு போன அந்த மீட்பின் திட்டத்தை இந்த பூமியில நம்ம செய்யணுன்ற நோக்கத்தோட இந்த வீடியோவை நம்ம போடணுமா. பணம் சம்பாதிக்கிறதுக்காக வீடியோ போடக்கூடாதுமா. அதனால தயவு செய்து இந்த மாதிரி செய்தியெல்லாம் எனக்கு அனுப்பாதீங்க.